வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஷாலோட தங்கச்சி அப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல நேகா, அவங்களும் நம்ம பவித்ரா அடிக்கடி சமந்தாக்கான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. லைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நேகா அந்த பொண்ணு பயங்கரமாக சொல்லுதுங்க. சின்ன பொண்ணாக தான் இருந்தாலும் விஷால் பண்ண தப்பை கரெக்டாக சொல்லுது. அந்த சௌந்தர்யாட்ட நீ சாரி இப்போ கேட்டிங்கல்ல, அது என்ன விஷயத்துக்காக நீ தப்பு பண்ணீங்கன்னு சாரி கேட்டிங்களா, அந்த விஷயத்த சொல்லி சாரி கேட்டிங்களா, இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்சிகாவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தது தப்பு அப்படிங்கிறத அடித்து சொல்லுது. பயங்கரமாக சூப்பராக சொல்லுது அந்த பொண்ணு. பயங்கர கிளவராக இருக்கும் போல இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்சிகா மேட்ரு உங்களுக்கு தேவையா, எதுக்கு அதை பண்ணீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு விஷால் பழைய மாதிரி இந்த அரைச்சமாகவே அரைக்கிறாப்புல. இந்த ஸ்கூல் கண்டென்ட்லேருந்து ஆரம்பித்தது தான் இது. ஸோ அந்த ஸ்கூலில் நாங்கள் 2 பேர் லவ்வராக ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணோம். ஸோ அதிலேருந்து ராஜாராணி டாஸ்கில் ஹார்ட்டின்லாம் போட்டு தர்சிகா லவ் விஷால் அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி வச்சுருந்துச்சு பாத்ரூமில் டோரில். ஸோ அப்போவே நான் கூப்பிட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு அது சொல்லிச்சு, அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வெளியிலலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு தர்சிகா சொல்கிறாங்க, இல்லை அது எனக்கு ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு விஷால் சமாளிக்க பார்க்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கல்ல, ஸ்பேஸ் கொடுத்தது நீங்கள் தானே, நீங்கள் அப்போவே நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ அன்சிதா இருக்காங்கன்னா அவங்களோட அன்சிதா சௌந்தர்யா 2 பேரோடையும் நீங்கள் இருக்கிறது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் தர்சிகாவோட நீங்கள் இருந்தது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியலை. அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. உங்களாலேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அன்சிதாட்ட எப்படி பழகுனீங்க, அதே இது தர்சிகாட்ட எப்படி பழகுனீங்க அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா மேட்டர், சௌந்தர்யாக்கிட்ட பின்னாடி தப்பாக பேசியிருப்பார்ல, விஜய் சேதுபதி கூட கண்டிச்சிருப்பார்ல, அந்த மேட்ரை சொல்லுது. ஸோ சௌந்தர்யாட்ட போய் நீங்கள் சாரி கேட்டீங்க, ஆனால் இந்த விஷயந்தான் நான் பண்ணிட்டேன், அதுக்காக தான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரி சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சௌந்தர்யாவுக்கு இன்னும் வர தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அதுலேயும் நீங்கள் சாரி கேட்டுருங்க. எனக்கு அது என்ன விஷயத்துக்காக சொன்னீங்களோ அதை சாரி கேட்காத மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படின்னு போட்டு உடச்சி விட்டுட்டு போயிடுச்சு. பயங்கரமாக சொல்லிச்சு. அதுபோல் நீங்கள் என்டர்டெய்னராக இருக்கணும் அப்படின்னா எல்லா டைமுமே என்டர்டெய்னராக இருக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியலை. இந்த வாரம் கேப்டன்ஷிப் மட்டும் நீங்கள் நல்லா பண்ணீங்க. ஆனால் கேமில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் இல்லை. 4 வாரமாக நீங்கள் விளாண்டது வீட்லேயோ வெளியிலையோ என்ன விளாண்டுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியல. அந்தளவுக்கு தான் அங்கே கேம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாவோ தங்கச்சியாவோ என்னவாவோ பட் கரெக்டாக சொல்லிட்டு போயிடுச்சுங்க.